அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024-25 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடைபெறுகிறது. இன்னைக்கு பார்க்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல மேக்ஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஜிசிடின்னு கேட்பாங்க. சரி பார்க்கலாமா? தமிழ மீ போ வா மற்றும் நீ சி மா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மீ போ வா கேட்டாங்கன்னா நீ பெரு பொது வகுத்தி, நீ பெரு பொது வகுத்தி. இங்கிலீஷ்ல HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டு GCD கேட்கலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்களா? அடுத்தது நீசிமா என்பது மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரி, அடுத்து பார்க்கலாமா? இப்ப சம்ம பார்க்கலாம். ஒன்னாவது சம் பார்க்கலாமா? 3684. ஓகே, 3684 இவற்றில் மீ போ வா, அதாவது HCF கேட்கலாம், GCD சொல்லலாம். மீ போ வா அப்படி கேட்டாங்கன்னா 3684 தானா வகுத்தில் போட்டுக்கணும். லாஸ்ட்ல இரட்டப்படை, லாஸ்ட்ல என்னது? இரட்டப்படை. இரட்டப்படை எண் வந்தா 2ஆல டிவைட் பண்ணலாம். ஒற்றைப்படை எண் வந்தா 3ஆல 9ஆல டிவைட் பண்ணலாம். லாஸ்ட்ல 0 வந்தா 0 முடிந்தால் லாஸ்ட் நம்பர் இரட்டைப்படை முடிந்தால் லாஸ்ட் நம்பர் 6 4 முடிஞ்சிருக்கு. அப்படி முடியும் இரட்டைப்படையில் முடிந்தால் 2ஆல டிவைட் பண்ணலாம். சப்போஸ் இங்க ஒற்றைப்படையில் முடிந்திருந்தால் 3 9ஆல டிவைட் பண்ணலாம். இங்க 0 5ஆல முடிஞ்சிருந்தால் 5ஆல டிவைட் பண்ணலாம். இப்ப நமக்கு 3684 2ஆல டிவைட் பண்ணுங்க. சரி, இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. இந்த 3 எழுதிக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 36 இருக்கு. 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்களா? 3ல 2 2 1 2 ஸ்டார் 2 2 2. அப்ப 1 ரவுண்ட் பண்ணீங்க. ஒரு டைம் இருக்கு. மீதி பாருங்க 3 இருக்கு. 3ல 2 போனா எவ்வளவு? 1. பக்கத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 போட்டுங்க. போட்டீங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது அப்படியே கொஸ்டின் எழுதிக்கிறேன். 3684 லாஸ்ட்ல 36 6 முடிஞ்சிருக்குது. இந்த 4 முடிஞ்சிருக்கு. இரட்டைப்படையில முடிஞ்சிருக்கு. சரி, நான் 2ஆல டிவைட் பண்றேன்.
அப்ப இந்த 3 எடுத்துக்கீங்க. 3 இங்க 2ஆல பண்ணலாம். அப்ப 1 2 2 ஒரு டைம்ஸ் இருக்கு. அதனால 1 ரவுண்ட் பண்ணிட்டு 1 இங்க போட்டுட்டு 3ல 2 போனா எவ்வளவு? 1 இருக்கு. அந்த 1 போட்டுட்டா பக்கத்து நம்பர் இருக்கா? 6 8 2 16 8 2 16. அப்ப 8 ரவுண்ட் பண்ணீங்க. 8 போட்டுனா கமா. இப்ப என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 பண்ணலாமா? 4 2 8. அப்ப 4 டைம்ஸ் இருக்கு. 4 போட்டுக்கலாமா? 4 இருக்கு. 2 2 4 2 2 4 2 போட்டுட்டுமா? அடுத்தது லாஸ்ட்ல 8 முடிஞ்சிருக்கு, 2 முடிஞ்சிருக்கு, ரெட்டப்படை முடிஞ்சிருக்கு. 2ஆல டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 1 இருக்கா? 1 போட்டோம். 1 இங்க இருக்கு, 2 இருக்கு. 1 சின்ன நம்பரா இருக்கு, 2 பெரிய நம்பரா இருக்கு. அதனால போவாது. அதனால பக்கத்து நம்பரை சேர்த்துக்கீங்க. 18 18 போட்டா 9 2 18. இந்த 9 டைம்ஸ் 18 எத்தனை ரெண்டு இருக்கு? 9 டைம்ஸ் இருக்கு. அதனால 9 இங்க போட்டுட்டேன். இந்த கமா போட்டாச்சா? இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 2 2 4 2 2 4. இந்த 2 டைம்ஸ் இருக்கு. அதனால 2 போட்டுக்கணும். 2 இருக்கு. 2 2. இப்ப பாருங்க, 9 இருக்குது, 21 இருக்கு. ஒற்றைப்படையில இருக்கா? அப்ப நான் என்ன பண்றேன்? ஒற்றைப்படையில இருந்து 3ஆல பண்ணணும். இப்ப 9 இருக்கா? 9. அப்ப 3 9. அப்ப 3 டைம்ஸ் இருக்கு. 3 போட்டுக்கங்க. அடுத்தது 20. இங்க பாருங்க, 2 இருக்கு. 2 போடுங்க. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. 2 சின்ன நம்பரா இருக்கு, 3 பெரிய நம்பரா இருக்குது. அதனால போவாது. அதனால இந்த 1 சேர்த்தீங்க. 7 3 21. அப்ப 7 போட்டுங்க. நமக்கு இவற்று நீ போவா கேட்பாங்க. கட்சி கொடுத்துருப்பாங்க. நீ போவா கேட்டாங்கன்னா நீ பெரு பொது வகுத்தி. இந்த 3 7 காமனா வகுக்கணும். இப்ப பாருங்க, 3 வந்து 3ஆல டிவைட் பண்ணலாம். 7 1 7 7 7 7 பண்ணலாம். இப்ப மாறி மாறி இருக்குதுல்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, 36 18 36 4 2 8 2 2 2 காமனா வகுக்குது. இங்க 3 இருக்குது, 7 இருக்குது. மாறி மாறி இருக்குது. மாறி மாறி இருந்தா இதுக்கு மேல வகுக்க கூடாது. இதோட நிறுத்திக்கிங்க. இப்ப ஆன்சர் எப்படி இருக்குன்னா 36 84 இவற்றின் நீ போவா HCF கேட்கலாம், இல்ல GCD கொடுக்கலாம். இந்த ஓரமா இருக்குல்ல, டானா வகுப்பு ஓரமா இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துங்க. 2 × 2 × 3 2 × 2 × 3 2 2 2 2 4 4 3 12. ஆன்சர் அவ்வளவுதான். இவன் நான் என்ன பண்றேன்னா 36 84 இவற்றில் நீ போ வா கேட்கிறாங்க. அப்ப HCF இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பான், GCDன்னு கொடுத்துருப்பான். 36 84 கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. எனக்கு லாஸ்ட்ல ரெட்டப்படையில முடிஞ்சிருக்கு, 6ல முடிஞ்சிருக்கு, 4ல முடிஞ்ச. ரெட்டப்படையில முடிஞ்சா 2ஆல வகுக்கணும். பாருங்க, 3 2 2 2 ஒரு டைம்ஸ் இருக்கு. 1 போட்டுட்டேன். மீறி நான் 3 2 போனா 1 இருக்கு. பக்கத்து நம்பரை சேர்த்துங்க. 16 8 2 16. இங்க பாருங்க, 4 2 8 2 2 4. இங்க பாருங்க, மறுபடியும் 2ஆல பண்ண 9 2 18. அடுத்தது 2 2 4 2 2. இது 9 இருக்கு, 21 இருக்கு. லாஸ்ட்ல 9 1 ஒற்றைப்படையில முடிஞ்சிருக்கு. அப்ப 3ஆல டிவைட் பண்ணுங்க. 3 9 7 3 21. 3 7 ஒரே நம்பர்ல வகுக்க முடியல. 3 இருக்கு, 7 இருக்கு, மாறி மாறி இருக்கு. அப்ப அதோட போவோம்னா அதோட நிறுத்திக்கலாமா? இப்ப 36 86 இவற்றில் நீ போவா HCF கேட்டாங்கன்னா
HCF எழுதணும். எழுதிட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இந்த ஓரம் இருக்குல்ல, ஓரத்துல இருக்கிறது மட்டும் இதுக்குள்ள இருக்கிறத எழுதக்கூடாது. இந்த ஓரத்துல இருக்க அதை மட்டும் எழுதணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 2 2 4 3 12. ஓகேவா? அடுத்த கணக்கு போடலாம். இருபது 25 நீ போ வா HCF கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா பாருங்க 20 25 தானா வகுத்து போட்டுக்குமா? லாஸ்ட் நம்பர் 0 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் 0 5ல முடிஞ்சிருந்தால் 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம், 5வது வாய்ப்பால டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 இருக்குது, இங்க என்ன இருக்கு 5 இருக்குது, 2 சின்ன நம்பரா இருக்கு, 5 பிக் நம்பரா இருக்கு, அப்ப போவாது. அதனால இந்த பக்கத்து நம்பரை சேர்த்துங்க. 20 5ஆம் வாய்ப்பாடு 5 டிவைட் பண்றோம். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20 20ல 4 5 இருக்குது. அப்ப 4 போட்டுக்கணும், ரவுண்ட் பண்ணி 4 போட்டுக்கணும். அடுத்தது பாருங்க 2 இருக்கு, 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. 2 ஸ்மால் நம்பரா இருக்கு, 5 பிக் நம்பர், 2 சின்ன நம்பரா இருக்குது, 5 பெரிய நம்பரா இருக்குது. அதனால போவாது. பக்கத்து நம்பரை சேர்த்துங்க 25. அப்ப 4 5 20 5 25 5 டைம் இருக்கு 5. நீ போவா HCFல இது 2 4 இருக்கு, ரத்த நம்பர் இருக்குது, இங்க ஒற்றை நம்பர் இருக்கு, 2 மாறி மாறி இருக்குது. அதோட நிறுத்திக்க, ஏன்னா ஒரே நம்பர்ல இதை வகுக்க முடியாது, நிறுத்திக்கணும். இப்ப பாருங்க 20 25 நீ போவா HCF is equal to இந்த தானா வகுப்புல ஓரமா இருக்குது, அதை மட்டும்தான் இருக்கணும், இதுக்குள்ள எடுக்க கூடாது. HCFல இந்த தானா வகுப்புல இருக்க இதுக்கு ஓரங்கள் தான் இருக்கணும், அதை மட்டும்தான் எடுக்கணும். 5 ஆன்சர் ரைட்டா? சரி, அடுத்த கணக்கு போடலாமா? இப்ப மறுபடியும் 36 84 LCM கேட்பாங்க. மீசியமா LCM கேட்பாங்க. சரி, மறுபடியும் பாருங்க 36 84 மீசியமா இப்ப கேட்டிருக்காங்க. நான் தான் லாஸ்ட்ல என்ன சொன்னேன், லாஸ்ட்ல இரட்டைப்பாடல் வந்து 6 4 இரட்டைப்பாடல முடிஞ்சிருக்கு. அப்ப 2ஆல டிவைட் பண்ணலாமா? 2ஆல டிவைட் பண்ணலாம். பாருங்க இங்க என்ன இருக்கு 3 இருக்கு, இங்க 2 2 2 அப்ப ஒரு டைம்ஸ் இருக்கு. 1 போட்டுக்கலாமா? இந்த 3ல 2 போனா எவ்வளவு 1, 3ல 2 போனா 1. பக்கத்து நம்பர் என்ன இருக்கு 16. 8 2 16 8 2 16. அப்ப 16ல 8 2 இருக்கு, அந்த 8 போட்டு. அடுத்தது பார்க்கலாமா? 8 இருக்கு. அப்ப 2ஆம் இப்ப சொல்லணும். 2 2 2 2 4 3 2 6 4 2 8. அப்ப 4 2 8. 4 பாருங்க 2 2 4. அப்ப 2 போட்டுக்கலாமா? சரி, இங்க பாருங்க இங்க 8 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2மே ரெட்டைப்பாடல முடிஞ்சிருக்கு. மறுபடியும் 2ஆல பண்ணுவோம். சரி, 1 இருக்கா? 1 போட்டுங்க. இங்க என்ன இருக்கு 2 இருக்கு, 1 சின்ன நம்பர் இருக்குது, 2 பெரிய நம்பர், போவாது. பக்கத்து நம்பர் இருக்குன்னா 8. பாருங்க 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18. அப்ப 9 2 இருக்கு.
அப்ப 9 போட்டுக்கலாமா? அடுத்தது 4 இருக்கு பாரு, 4 வை 4, அப்ப 2 2 4, அப்ப 2 2 4, 2ல எத்தனை 2 இருக்கு? 1 2 2, சரியா? இப்ப பாருங்க 9 கமா போட்டுங்க. 9 21 இருக்கு, 9 இருக்குது 21, 9 இருக்குது, லாஸ்ட்ல 1 கொடுத்துருக்கு, ஒற்றைப்படை முடிஞ்சிருக்கு. அப்ப 3ஆல டிவைட் பண்ண பாருங்க. 9 எடுங்க, 3 9, அப்ப 3 போட்டுக்கலாமா? அடுத்தது பாருங்க 2 எடுங்க, இங்க 3 இருக்குது, 2 எடுத்துக்கிறீங்க, இங்க 3 இருக்கு. 2 சின்ன நம்பரா இருக்குது, 3 பிக் நம்பரா இருக்குது, போவாது. அதனால 1 சேர்த்துங்க. பாருங்க 1 3 3, 2 3 6, 3 9, 4 12, 5 15, 6 18, 7 21, அப்ப 7 டைம்ஸ் இருக்கு. 7 போட்டுலாமா? அடுத்தது இங்க 3 இருக்கு, 7 இருக்கு. நமக்கு எல்சிஎம்ல லாஸ்ட் மீச்சிறு பொது மடங்கு 1 வர்ற வரை டிவைட் பண்ணலாம், 1 வர்ற வரை டிவைட் பண்ண மறுபடியும் 3ஆல பண்ணுவோமா? 1 3, இங்க 7 இருக்கு, 3 இருக்கு, போவாது. 7 வேற நம்பர் இருக்கு, 3 வேற நம்பர், போவாது. அப்படி அந்த மாதிரி இருந்தா அப்படி 7 இறக்கணும். இறக்கிட்டோமா? அடுத்தது பாருங்க 7ஆல பண்ணுவோம். இங்க 1 இருக்கு, 7 இருக்கு, அது போவாது. அந்த 1 அப்படியே இறக்கிட்டு 7 பாருங்க, 1 7 7, 7, இந்த 1 போட்டுங்க, 7, அதனால 1 போட்டுக்கணும். அப்ப இங்க 1 வர்ற வரை மீசியமால 1 வர்ற வரை டிவைட் பண்ணுவாங்க. இப்ப போடலாமா? ஆன்சர் போடலாமா? இதெல்லாம் அழிச்சிடலாம் இதெல்லாம். ஓகே, இப்ப 36 84 மீசி மா எல்சிஎம் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கு பாரு 2, எல்லாத்தையுமே எழுது. 2 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7. இந்த 1 போட தேவையில்லை, போட்டாலும் போடலாம், போடாவிட்டாலும். ஏன்னா 1 தானே வரும். இந்த 1 போட்டாலும் போடலாம், போடாவிட்டு சொல்றோம். இப்ப என்ன பண்ணாங்க பாருங்க, 2 எடுத்துக்கினா இந்த 2 இந்த தானாவுக்கு ஓரமா இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். 1 வேல்யூ இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க 2 இருக்கு, 2 போட்டுட்டா, 2 இருக்கு, 2 போட்டுட்டா, 3 இருக்கு, 3 போட்டா, 3 இருக்கு போட்டா, 7 இருக்கு போட்டுட்டா, 1 இப்ப பாருங்க இதையும் மல்டிப்ளை பண்ண 2 2 4. அடுத்தது நீங்க 5 மார்க் வச்சுங்க, போட்டுட்டா 4 3 எடுத்துட்டா, 3 12. இங்க பாருங்க 12 3 3 2 6 3 12 36, 36 1 7 மல்டிப்ளை பண்ணுமா? 7 6 42. இந்த 2 இங்க பாருங்க 7 6 42, 2 கையை வச்சீங்க, ரைட் சைட்ல இருக்கிறது ரிமைண்டர் இருக்கணும். இந்த 2 இங்க போடணும், மீதி 4 இருக்கு, 4 இங்க போட்டுருங்க. பாருங்க 7 6 42, 2 மீதி 4, 7 3 21, 21 ஒரு 4 25. அப்ப therefore answer 252. இங்க பாருங்க 2 2 4 4 3 12 12 3 36 ஒரு 7 7 6 42, மிச்சம் 4 7 3 21 21 ஒரு 4 25, 252. இதுதான் எல்சிஎம். ஓகேவா? புரியுதா? இல்லன்னா 36 84 எடுத்துக்கிறீங்க, இங்க 6 லாஸ்ட்ல 4 இருக்கு, ரிட்டர்ன் நம்பருக்கு 2ஆல பண்றீங்க. ஓகேங்க? 4 2 2
ஒண்ணு இருக்கு பக்கத்துல கொண்டா 8 2 16, 4 2 8, 2 2 4, மறுபடியும் 8 இருக்கு 2 இருக்கு, லாஸ்ட்ல ரெட்டைப்பல்ல முடிஞ்சிருக்கு, 2 ஆலே பண்ணு 92 18, 2 2 4, 1 2 2, 9 இருக்கு 1 இருக்கு, ஒத்தைப்படை இருக்கு, 3 ஆல பண்ண 3 9. பாருங்க இந்த இடத்துல 2 இருக்கு, அதனால இங்க 3 இருக்கு, பெரிய நம்பரா இருக்கு, அதனால 21 7 3 21. நம்ம என்ன பண்ணோம்னா எல்சிஎம்ல நீச்சிருப்பு 1 1 1 வர்ற வரையும் டிவைட் பண்ணணும். 3 பண்ணா 7 7 இருக்கு, 3க்கு மாறி இருக்கு, இது வகுக்க முடியாது, அதனால 7 அப்படி இறக்கிடுங்க. மறுபடியும் 7 1 அப்படியே போட்டு 7 1 7 7 ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ண 2 எடுத்துக்கணும், இந்த 2 எடுத்துக்கணும், இந்த 3 எடுத்துக்கணும், இந்த 3 எடுத்துக்கணும், இன்ட்டு 7 எடுக்கணும், 1 போட்டுக்கணும், இந்த 1 1 எடுத்துக்கன்னா 1 பெருக்கணும், அதே வேல்யூ தான் வருது. 2 2 4, 3 12, 12 3 36, 36 7 252 மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்தது 20 25 மீசிமா எல்சியம் கேக்குறாங்களா? மறுபடியும் போடுவோம். 20 25 தானாவதுக்கு போட்டுங்க, லாஸ்ட்ல 0 இருக்குது 5 இருக்குது, அப்ப 0 5லன்னா 5ஆம் வாய்ப்பாடுல பண்ணிக்கலாமா? இப்ப பாருங்களா, ஃபர்ஸ்ட் 2 இருக்குது எடுத்துக்கணுமா, இந்த இடத்துல 5 இருக்கு, 2 சின்ன நம்பர் இருக்குது, 5 பெரிய நம்பர் இருக்குது, போவாது, அதனால பக்கத்து நம்பரை சேர்த்துக்கணும். இங்க பாருங்க 5ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்க, 4 5 5 2 5 10 3 5 15 4 5 20 4 டைம் 4 5 20. அடுத்தது 2 இருக்குது எடுத்துக்கிறீங்க, 5 இருக்கு, 2 5 2 ஸ்மால் நம்பர் ஆகுது, 5 பிக் நம்பர் ஆகுது, 2 சின்ன நம்பர் ஆகுது, 5 பெரிய நம்பர் ஆகுது, போவாது, அதனால 5 பக்கத்துல சேர்த்துங்க. இப்ப பாருங்க 4 5 20, 5 25, அப்ப 5 டைம் இருக்கு, 5 போட்டுக்கலாமா? இப்ப மறுபடியும் ஈஸிமா, இங்க 4 இருக்கு 5 இருக்கு, ஃபர்ஸ்ட் 4னா 2ஆல பண்ணுங்க, 2ஆல பண்ணுமா? 2 2 4 எப்படி போடுங்க, 4 2 2 4 2 2 4, 5 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, போவாது, 5 அப்படியே இருக்குங்க. மறுபடியும் 2ஆல பண்ணுங்க, 2 2, 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, போவாது, அதனால 5 அப்படியே இருக்குதுங்க. மறுபடியும் 5 5ஆல பண்ணுமா? இங்க பாருங்க 1 இருக்கு 5 இருக்கு, போவாது, 1 அப்படியே இருக்குதுங்க. 5 5 5, அப்ப ஒரு டைம்ஸ் இருக்கு, 1 1 1ஓட வந்துருக்கு. சரி, இப்ப அடுத்தது போடலாமா? 20 25 மீசிமா எல்சிஎம் கேக்குறாங்களா? என்ன செய்யுங்கன்னா இந்த டானா வகுப்புல இருக்குல்ல, அந்த ஓரமா எல்லாத்தையுமே போடுங்க. 5 இருக்குது, 2 இருக்குது, அடுத்தது 2 இருக்கு, அடுத்தது 5 இருக்குது, அடுத்தது 1 இருக்கு 1 இருக்கு. பாருங்க மறுபடியும் இதை எழுதும் போது கரெக்டா எழுதுனா 5 இருக்கு, 2 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது, அடுத்தது 5 இருக்குது, பாருங்க ரைட்டு. இப்ப என்ன பண்ணா I2 10, I2 10, அப்புறம் 2 எடுங்க, 2 20, அடுத்தது 5 இருக்கு, 5 10, 10க்கு 0 மீதி 1, 2 10, ரைட். இங்க பாருங்க மறுபடியும் சொல்றேன், 5 2 பெருக்குங்க, I2 10, 10 ஒரு 2 பெருக்குங்க, 2 20, அப்புறம் 5 5 0, 5 10. ஓகேவா? எல்சிஎம் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல அடுத்த மாடல் பார்க்கலாம், எல்சிஎம் பார்க்கலாம். சரி.
மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி நடத்த போறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள சிலபஸ் பேஸ்டு எல்லா கணக்குமே உங்களுக்கு போடுவோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2010 2024 எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா கணிதம் டெஸ்ட் பேட்சுக்கு 500 rupees தான். 6 month இருக்குது. இந்த 6 monthக்கு வெறும் 500 rupees உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவான். வீடியோஸ் கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துருவான். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு வேணும்னா போன் பண்ணி விவரத்தை கேளுங்க. நன்றி, வணக்கம்.